அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயில், நல்லூர். वागर्ताविकसंहृतो वागर्तप्रतिभक्तरे जगदपितरो वन्दे पार्वती परमेश्वरो श्यामाभां रक्तवस्त्रां ज्वलनसिकयुधाम् अष्टहस्तां त्रिनेत्रां शूलं वेदालगड्गडमुरुगसहितं वामहस्ते कपालम् अन्ये घण्टान्तिकेडाम् अभयवरयुधां सापहस्तां सुधमोष्ट्रां चामुण्डा भीमरूपं भुवनभयहरीं महाकालीं नमामि. கிழக்கு பார்த்த கோயில் 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் வரவேற்கிறது. கோயிலுக்கு வெளியிலேயே தீர்த்தம் உள்ளது. தீர்த்தம் சப்தசாகரம். உள்ளே நுழைந்ததும் கொடிமரம், விநாயகர் உள்ளனர். சற்றே விசாலமான இடம். கொடிமரத்தின் வடக்கே வசந்த மண்டபமும் தெற்கே அமர்நீதி நாயனார் துளையேறிய மண்டபமும் உள்ளன. 63 நாயன்மார்களுள் ஒருவரான அமர்நீதியார் என்பவர் இத்தலத்தில் வாழ்ந்து வந்தார். இறைவனை துதிப்பதுவும் அடியாரை போற்றுதலுமின்றி வேறு எதுவும் அறியாதவர் அவர். அவரை சோதிக்க எண்ணிய ஈசன் ஒரு வயதான கிழவர் வேடத்தில் நல்லூரில் அவர் வீட்டிற்கு வந்தார். சிவனடியாரை கண்ட அமர்நீதியார் பெரும் மகிழ்ச்சியுற்று அவரை நோக்கி, பெரியவரே, தங்களின் வருகையால் இவ்வில்லம் மிகவும் புண்ணியம் செய்தது. தாங்களுக்கு எவ்வகையில் உதவ வேண்டும் என்று கட்டளையிட்டால் செய்து முடிக்க தயாராக இருக்கிறேன், சொல்ல வேண்டும் என்று பணிந்து கூறினார். அதற்கு ஈசனோ தான் கொண்டு வந்த ஒரு கந்தல் கோவணத்தை கொடுத்து அதனை பாதுகாக்குமாறு கூறினார். அமர்நீதியாரும் அதனை வாங்கி பத்திரமாக பாதுகாத்து வந்தார். குளத்தில் இறங்கி குளித்துவிட்டு கோயிலுக்கு சென்ற ஈசன் மாயையால் அக்கோவணத்தை மறையச் செய்தார். அமர்நீதியாரிடம் வந்து தன் கோவணத்தை தருமாறு கேட்டார். அமர்நீதியார் அதனை எடுத்து வர உள்ளே சென்று பார்க்கும்போது அது காணாதது கண்டு தவித்தார். ஈசனாகிய கிழவரிடம் மிகவும் வருத்தமுற்றவராய் வந்து, ஐயனே, மன்னிக்க வேண்டும். எனது இல்லத்தில் இருந்த கோவணம் எங்கோ துளைந்து விட்டது. நான் உங்களுக்கு புதிய கோவணம் ஒன்று தருகிறேன் என்றார். பிடிவாதமாக இருந்த கிழவரோ தனது கோவணம் ஒன்றே வேண்டும் என்றும் அமர்நீதியார் அதனை எங்கோ ஒளித்து வைத்து விட்டார் என்றும் குற்றஞ்சாட்டினார். மேலும் அக்கோவணத்தின் மதிப்பிற்கு எதை கொடுத்தாலும் ஈடாகாது என்றார். ஈசன் தன்னிடம் அது போன்று மற்றும் ஒரு கோவணம் இருப்பதாகவும் அதற்கு ஈடான பொருள் தந்தால் மன்னித்து விடுவதாகவும் கூறினார். மகிழ்ச்சியுடன் சம்மதித்த அமர்நீதியார் அதற்கு துலாபாரம் ஒன்று கொண்டு வர ஏற்பாடு செய்தார். ஈசன் தனது ஒரு கோவணத்தை ஒரு துளையில் வைக்க அமர்நீதியார் பொன்னும் பொருளும் அணிகலன்களும் மற்றும் ஒரு துளையில் வைத்தார். வைக்க வைக்க கோவணம் இருந்த பக்கம் தாழ்ந்தே இருந்தது. தனது அத்தனை உடைமைகளையும் வைத்த பின்னும் துளை சமமாகாததால் நல்லூர் ஈசனை வணங்கி தானும் தன் குடும்பத்தினரும் துளையில் ஏறப்போனார். அப்போது கிழவர் மறைந்து ஈசனும் உமாதேவியும் காட்சியளித்தனர். அமர்நீதியாரும் குடும்பத்தினரும் சுற்றத்தாரும் அது கண்டு பேரானந்தமடைந்து ஈசனுடன் கலந்து இன்புற்றனர். இவ்வைதீகம் இன்றும் அமர்நீதியார் வழிவந்த குலத்தோன்றல்களால் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது.
பாண்டவர்களின் தாய் குந்தி தேவி பஞ்சபூதங்களினால் குழந்தை பெற்றாள் என்பதால் அவளுக்கு தோஷம் ஏற்பட்டது. இந்த தோஷம் நீங்க குந்தி தேவி நாரதரிடம் யோசனை கேட்கிறாள். 7 கடல்களில் நீராடினால் தோஷம் நீங்கும் என நாரதர் கூறினார். நான் பெண், என்னால் எப்படி 7 கடலில் சென்று நீராட முடியும்? எனவே வேறு ஏதாவது வழி கூற வேண்டும் என்கிறாள் குந்தி. அப்படியானால் கும்பகோணம் அருகில் உள்ள நல்லூர் சென்று கல்யாண சுந்தரேஸ்வரரை வழிபடு என்கிறார் நாரதர். குந்தி வழிபாடு செய்து வருவதற்குள் நல்லூர் தலத்தில் உள்ள குளத்தில் 7 கடல்களின் நீரையும் நாரதர் சேர்த்து விடுகிறார். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த குந்தி தன் தோஷம் நீங்க நல்லூர் குளத்தில் நீராடுகிறாள். மகம் நட்சத்திரத்திற்குரிய கோயில் நல்லூர் என்றும், இக்குளத்தில் நீராடினால் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் நீராடிய பலன் கிடைக்கும் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. ஸ்தல விருட்சம் வில்வம். இக்கோயிலில் உள்ள வில்வ மரத்தை ஆதிமரம் என்கின்றனர். முதலாக தோன்றிய வில்வமரம் இதுதான் என குறிப்பிடப்படுகிறது. பாடல் பெற்ற நால்வர் பாடியிருக்காங்க. நம்பியாண்டர், நம்பி, சேக்கிழார், வள்ளலார், மலைக்கோவிந்த நாவலர்னு பல பேர் பாடியிருக்காங்க. திருநாவுக்கரசருக்கு திருவடி தீட்சை கொடுத்துருக்காரு இந்த இடத்துல. அதனால தான் இந்த கோவிலில் பெருமாகோவில் இருக்கிற மாதிரி சடாரி. சடாரின்னு சொல்கிற வார்த்தை பெருமாகோவிலில், சிவன் கோவிலில் திருவடின்னு சொல்லுவோம். இந்த திருவடி வைக்கக்கூடிய சிவஸ்தலங்கள் ரொம்ப குறைச்சி. இங்கே உண்டு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் உண்டு, சுருட்டப்பள்ளிங்கிற இடத்துல சயனக்கோலத்தில் அங்கே திருவடியும் உண்டு, தீர்த்தமும் உண்டு. இதெல்லாம் விசேஷமாக திருவடி வைக்கக்கூடிய சிவஸ்தலங்கள். மகாகாளி, சாந்த காளி, சந்தான காளின்னு சொல்லுவாங்க. காளி எங்கேயுமே உக்ரமாக இருக்கும். இந்த காளி சாந்த சுரூபி. திருக்கருகாவூர் அம்பாள் கர்ப்பத்தை ரட்சிக்கூடியது. இந்த அம்பாள் மூலாதாரமாக கொடுக்கக்கூடியது. குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இந்த படியில் நெய் தடவி கோலமிட்டு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி போனால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதனால் அந்த காளிக்கு பேர் சாந்த காளி, சந்தான காளின்னு சொல்லுவாங்க.
அகஸ்தியருக்கு கல்யாண காட்சி கொடுத்த இடம், அந்த கல்யாணத்தை இங்கே நேரில் காட்டின ஸ்தலம். இந்த கல்யாணத்துக்கு அம்பாள் வந்து நடத்தி கொடுத்து கல்யாண காட்சியை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதா அதிகம். எங்கேயுமே காளி வந்து உக்கிரமாக இருக்கும், காளினாலே ரொம்ப பயங்கர ஒரு கோரமான ரூபமாக இருக்கும். இங்கே காளி வந்து சாந்த சுரூபி. இங்கே உள்ள சன்னிதானத்தில் 3 அசுரர்கள், கீழே ஒரு அசுரன், காதில் ஒரு அசுரன், தலைக்கு மேலே ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணாமல் அடக்கி வச்சுட்டுருக்கா. திரிபுராசுர சம்ஹாரம் கிடையாது. எங்கேயுமே கல்யாணத்தில் போனால் கோபம் உள்ளவங்களாக இருந்தாலும் சாந்த ரூபத்துக்கு, அதாவது ஒரு சந்தோஷ நிலைக்கு வந்துடுவாங்க. இங்கேயும் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப விசேஷம்.